நம்ம தலைவரோட கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம இத்தனை நாளா வெயிட் பண்ணதுக்கான ஒரே காரணம் நம்ம தலைவர் மைக்க பிடிச்சு பேச மாட்டாரா அப்படின்னா, அப்படிப்பட்ட நம்ம தலைவர் மைக்க பிடிச்சு வேற லெவலான வெறித்தனமான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேடையில ஏறி நின்று என்னை வாழ வைத்த தெய்வங்களான ரசிகர் பெருமக்கள் அந்த மணிக்கு வந்து சொல்லும் போது கரகோஷம் அப்படி வந்து தான் எழுந்தது. இதை நம்ம 1000 தடவைக்கு மேல கேட்டிருப்போம். பட் ஆனாலும் இன்ன வரைக்கும் அது ஒரு ஃபயர் தான். ஸோ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் லோகேஷ் கனகராஜ் தான் ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப ஃபன்னியா தான் ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு 2.5 மணி நேரம் இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாப்ல. அதை நான் வந்து எடுத்து பார்த்துருந்தேன். அந்த ஒரு இன்டர்வியூல வந்து லோகேஷ் சொல்லியிருப்பாரு, நான் வந்து ரஜினி சார்கிட்ட போய் பேசும்போதே நான் வந்து கமல் ரசிகன் சொல்லியிருந்தேன். அந்நேரம் இதை பத்தி நான் வந்து உங்களை ஆடியோ லான்ச்சில் வச்சு செஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி வந்து சொன்னார்னால அந்த சம்பவம் தான் தலைவர் போது முதலே வந்து பண்ணாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த ஒரு இன்டர்வியூ 2.5 மணி நேரம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு இன்டர்வியூ நான் வந்து நின்றுட்டு பார்த்தேன், உட்காந்துட்டு பார்த்தேன், படுத்துட்டு பார்த்தேன், போய்கிட்டே இருக்குது. என்னங்க இவ்வளோ வாங்க இன்டர்வியூ வந்து கொடுப்பாங்க? ஒரு இன்டர்வியூ வந்து 2.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் இப்படி வந்து தான் கொடுத்து வச்சிருக்காரு லோகேஷ். படத்தை வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாப்ல அந்த மாதிரி லோகேஷை சொல்லிட்டு அப்படியே நாகார்ஜுன அவருக்கு வந்து தாவினாரு. நாகார்ஜுன அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஸோ அவரை பாருங்க, அவர் ஸ்கின் டோன் பாருங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்து தான் இருக்காரு. என்னைய பாருங்க, சொட்டை விழுந்துருச்சு, ஸோ கருப்பாக இருக்கேன், ஸோ எனக்கு வயசு குறையுது, பட்னா அவர் இளமையாகவே வந்து இருக்காரு. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாக நாகார்ஜுன சார்ட்டே வந்து கேட்டேன். அதுக்கு நாகார்ஜுன சார் வந்து என்கிட்ட வந்து ஒன்று சொன்னார், சிம்பிள் தான் ரஜினி சார், எக்ஸசைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத தலைவரும் தான் இங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து தான் இந்த ஒரு படத்துக்கான உண்மையான கதாநாயகன் ரஜினிகாந்த் அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் நான் உண்மையான கதாநாயகன் ரஜினிகாந்த் கிடையாது, அது லோகேஷ் கனகராஜ் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த ஒரு படத்தோட ஹைப்பை வந்து ஏற்றிருக்காரு. ஸோ ஒரு நல்ல காம்பினேஷன், நான் லோகேஷ் அதுவே வந்து ஒரு நல்ல காம்பினேஷன். அதை விட நான் இந்த சத்யராஜ் ஆகட்டும் எல்லாருமே வந்து எடுத்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது இந்த ஒரு படத்தோட ஹைப்பை பீக்குக்கு வந்து தான் ஏற்றிருக்கு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த ஒரு படத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு முன்னோடி அப்படிங்கிறத வந்து ஆணித்தனமாக வந்து நம்ம வந்து தலைவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து சத்யராஜ் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. சத்யராஜ் அவர்களை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் அவருக்கும் நிறைய கிளாஷஸ் இருக்குது. பட் ஆனால் அவர்கிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அவருக்கு என்னதான் கிளாஷ் இருந்தாலும் அதை எப்போ மேடல் அவர் ஏறினாலும் அதை தென்னந்தெளிவாக வந்து தான் சொல்லிட்டு போயிடுவார். எக்ஸாம்பிள் இன்றைக்கே அவர் ஸ்பீச் நான் வந்து போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அவருக்கு மனசில் பட்டதை ஓப்பனாக பேசியிருப்பார். ஸோ இவரை நம்ம வந்துட்டு நம்பலாம். பட் ஆனால் சில பேர் இருக்காங்க, கூட இருக்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருந்துட்டு பின்னாடி போய் ஒரு மாணிக்கு வந்து பேசுவாங்க, அவங்களதான் நம்ம நம்பக்கூடாது அப்படி சொல்லியிருக்காரு. தலைவர் ஒன்றும் விஜயெல்லாம் சொல்லலப்பா, நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிப்பீங்க ஆனால் நீங்கள் நினச்சிக்க கூடாது. அதுக்கு தான் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன், நினச்சிக்க கூடாது அப்படின்னு. அதுக்கடுத்து இப்படி போயிட்டு இருந்தவர் நாகார்ஜுனா சாரை பற்றி திருப்பி வந்து கொஞ்சம் வந்து பேசியிருக்காரு. நாகார்ஜுனா அவர்கள் வந்து இந்த ஒரு படத்தில் எந்த மாதிரிக்கு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் ரோல் தான் பண்ணியிருக்காரு அந்த மாதிரிக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா, அது உங்களுக்கு இந்த மங்காத்தா படத்தில் நம்மளுடைய வெங்கட் பிரபு வந்து கடைசி ஒரு சீனில் கிளைமேக்ஸில் வச்சிருப்பார்ல, நானும் எத்தனை நாள் தாண்டா நல்லவனா இருக்கிறது அந்த மாதிரி நம்ம அஜித் சார் சொல்லுவார். ஏன்னா அஜித் சார் வந்து எல்லாமே படங்கள் நல்ல படங்கள் தான் பண்ணுவார். பட் மங்காத்தா படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாணிக்கு எத்தனை நாள் தான் இவர் நல்லவனா ஹீரோவா நடிக்கிறது, ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு, வேற லெவலில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலே எனக்கு ஹைப்பு அங்கே தாங்க ஏறி இருக்கு. இந்த தமிழில் 1000 கோடி வச்சேன்னா அது இந்த ஒரு தருணத்துக்குலாம் நான் வந்து தான் வச்சேன், 1000 கோடி வந்துடும் அப்படின்னு. அதுக்கடுத்து நம்ம தலைவர் வந்து இப்போ தான் அனிருத் அவர்களை பற்றி பேசியிருந்தாரு. அனிருத் அவர்களை பற்றி பேசும்போது நான் வந்து முதல்ல சொல்லியிருந்தேன், ஸோ இந்த ஒரு படத்துக்கு முதல் ஹீரோ வந்துட்டு லோகேஷ்னு, 2வது ஹீரோ ரஜினிகாந்த் கிடையாது, 2வது ஹீரோ அனிருத் தான். அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காப்ல, பாட்டை பிரித்து எடுத்திருக்காரு, ஒரு பிஜிஎம்மும் அவ்வளோ எஃபெக்ட். ஸோ நைட்டு தூங்காமல் கொல்லாமல் பயங்கரமாக வந்து வேலை பார்த்துருக்காரு. எங்கே ஜெயிலில் வச்சுட்டு அனிருத் வந்து என்னோட பையன் சொல்லியிருக்காரு. அனிருத் அவர்கள் நிறைய இடத்துல இவர் தான் எனக்கு அப்பா, இவருக்கா உயிரே கொடுப்பேன், ஒரு நல்ல பாட்டு எழுத மாட்டா சொல்லியிருக்காரு. சொன்னா மாணிக்க சம்பவத்தை வந்து தான் தலைவன் வந்து பிரித்து எடுத்திருக்காப்ல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து அமீர்கானை பற்றி சில விஷயங்கள் புகழ்ந்து பேசியிருந்தாரு. குபேந்திரன் எல்லார பற்றியும் பேசியிருந்தாரு. இதுதான் பட் ஆனால் ஹைலைட்டிங்காக இருந்தது. ஸோ அதான் இந்த ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். லென்த் வேறு கூடிக்கிட்டே போகுது. மிச்சம் இருக்கிற விஷயத்த எல்லாருமே அடுத்த வீடியோவில் போடலாமா வேண்டாமா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.